கிரிக்கெட்ல பேட்ஸ்மேன் பண்ணி அவுட் ஆன 3 தருணங்கள் இப்ப நம்ம பாத்துருமா. நம்பர் 1, யுவராஜ் சிங் இந்த ஒரு மேட்ச்ல இறங்கி வந்து ஃபிக்சர் அடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. ஆனா பால் ஆனது பேட்ல பட்டு பேட்ல பட்டு மேல ஏறிரும். மேல ஏறின அந்த பால் ஆனது பேட்டுடைய பேக் சைடுல பட்டு மறுபடியும் கீழ வந்துட்டு இருக்கும். சரி இறங்கி வந்துட்டமே கிரீஸ்குள்ள போயிடும்னு சொல்லிட்டு யுவராஜ் சிங் பேட் பண்ணிட்ட அந்த கீழ வந்த பால் ஆனது மறுபடியும் பேட்ல பட்டு ஸ்டெம்ப்லயே போய் பட்டுரும். இப்படி ஸ்டெம்ப்ல போய் பட்டதால போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருவாங்க. யுவராஜ் சிங்க்கு ஒன்னும் புரியாது, பொலிஞ்சருக்கு ஒன்னும் புரியாது, யாருக்குமே ஒன்னும் புரியாம அங்கிருந்து நிறைய கட்டுவார் யுவராஜ் சிங். அதுவும் சிரிச்சுக்கிட்டே போவாரு. நம்பர் 2, ஆஸ்திரேலியா இந்த ஒரு மேட்ச்ல நல்லா ஆடிட்டு இருப்பாரு, செஞ்சுரி நோக்கி போயிட்டு இருப்பாரு. இங்கேயும் ஒரு நல்ல ஒரு கட் ஷாட் அடிச்சிருப்பாரு. அந்த பால் பவுண்டரி போயிருச்சுன்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அப்படி நினைச்சிட்டு அவரு மிடில்ல நான் ஸ்ட்ரைக்கர் கூட பேசிட்டு இருந்தாரு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா ஸ்டார்க்கு தெரியும் அது பவுண்டரி போகவே இல்லைன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி டக்குனு பால் எடுத்து கீப்பருக்கு வீச கீப்பருமே வந்து அடிச்சுட்டு அப்பீல் பண்ண அம்பீரும் அவுட் கொடுத்துட்டாங்க. ஏன்பா பவுண்டரியே போல, நீ பாட்டுக்கு நடுவுல நின்னு பேசிட்டு இருக்க, வெளிய கிளம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்திரேலியா துரத்தியே விட்டுட்டாங்க. நம்பர் 3, ஹாரி ப்ரூக் ரீசெண்டா நடந்த ஆஷஸ் மேட்ச்ல ஒரு பால் அட்டெண்ட் பண்ண ட்ரை பண்ணாரு. பட் பால் ஆனது அவருடைய லெக்ல பட்டு மேல ஏறிரும். மேல ஏறின பால் ஆனது எங்கோ போன மாதிரியாத்தா, என் மேல வந்து ஏரியாத்தா அப்படிங்கிற மாதிரி அது ஸ்டெம்ப்லயே போய் பட்டுரும். இப்படி ஸ்டெம்ப்ல பட்டதால அவுட் கொடுத்துருவாங்க. அவுட் கொடுத்ததால அந்த இடத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டே ஹாரி ப்ரூக் கிளம்புவாரு.